இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தாருய பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தாருய பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, இன்றைய திருப்பலியில் திரு சூசை மிக்கேல் கலா என்னும் குடும்பத்தினர்கள் இறைவன் செய்த நன்மைகளுக்கான நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சுஜித் டெல்பின் விஜி, மகள் ஏஞ்சலின் ஜோனா குடும்பத்தினர்கள் நன்றி திருப்பலியாகவும் கடன் பிரச்சனை நீங்கவும் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சுமேஷ் சிங், ஜின்சி, இவான் ஹெய்டன், ஜியோரிஷ் ஹாசல் என்பவர்கள் ஆண்டவர் செய்த நலன்களுக்கு நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இறைவனிடம் விரும்பி வேண்டுகின்ற நலன்களை அவர் குறைவின்றி நிறைவாக பொழிந்திடவும் இவருடைய வாழ்வில் மேன்மேலும் நன்றியின் நன்மையின் செயல்களை ஆண்டவர் நிகழ்த்திடவும் வேண்டி நாம் இத்திருப்பலியில் இவர்களுக்காக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் நிறைவாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்புமாக. இறைவா, உம்மையே நம்பி உமது அருளை வேண்டிதென்று உம் அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றிடவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோயாக்கினையும் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 24ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரை உள்ள இறைவார்த்தைகள். யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தனின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவரின் அருள்வார்க்கு. பதிலுரை பாடல். நீங்கள் கூற வேண்டிய பதிலுரை. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்தார்கள். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம்.
ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வசனங்கள் 21 முதல் 29 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்களை செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவரிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படுபவை தகர்த்தெறியப்படும் என்பதை இன்று வாசகங்கள் சிந்திக்க நம்மை அழைக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் உரைப்பது, என் வார்த்தைகள் மீது கட்டப்பட்ட வாழ்வு என்பது பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாகும். அது அசையவே அசையாது. என்ன நிலநடுக்கம் வந்தாலும் அந்த பாறையை போன்று அது உறுதியாக மண்ணில் நிலைத்திருக்கும் என்று சொல்கின்றார். மாறாக கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையில் கட்டப்படாத இல்லம்
கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது நம்பிக்கையில் கட்டப்படாத வாழ்வு மணல் மீது கட்டிய வீடு போல அழிந்து போகும் என்று சொல்கின்றார். இது எவ்வாறு நிகழும் என்பதை இன்றைய முதல் வாசகம் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். யோயாக்கின் என்ற அரசன், அந்த அரசன் இஸ்ரேல் மக்களிலே அவர்களுக்கு அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவனுக்கு வயது என்ன தெரியுமா? வெறும் 18 வயது. ஒரு நாட்டில் 18 வயது ஆகின்ற போதுதான் நமக்கு வாக்களிக்க உரிமை வருகின்றது. ஆனால் யோயாக்கின் 18வது வயதிலே அந்த நாட்டுக்கு அரசனாக ஆகின்றான். அவன் எருசலேமில் 3 மாதங்கள் மட்டுமே ஆட்சி செய்கின்றான். அவனுடைய ஆட்சியில் தீமை விளைந்திருந்தது என்பதை விவிலியத்திலே அரசர்கள் புத்தகம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 2 அரசர்கள் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். 24வது அதிகாரத்திலே அந்த யோயாக்கிம் அரசனாகின்றான். அந்த 3 மாதங்கள் நிறைவுற்ற போது நெபுகத்நேசர் என்ற பாபிலோன் மன்னன் அங்கே படையெடுத்து வருகின்றான். படையெடுத்து வந்த நெபுகத்நேசர் மன்னனோ இந்த யோயாக்கினையும் அவனுடைய படை வீரர்களையும் அவனுடைய சிற்பக் கலைஞர்களையும் எல்லாம் சிறைபிடித்து செல்கின்றான். காரணம் என்னவென்றால் அவன் புற தெய்வ வழிபாட்டை எருசலேமிலே துவங்குகின்றான். அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த யாவே கடவுளுக்கு எதிரான எல்லா வழிபாடுகளையும் ஊக்குவிப்பவனாக இந்த யோயாக்கின் திகழ்கின்றான். அவன்தான் மணல் மீது கட்டப்பட்ட வீடு கட்டிய அறிவிலிக்கு ஒப்பானவன். அவன் என்ன செய்கின்றான் என்றால், சாலமோன் மன்னன் ஞானம் உள்ளவன் தான். கடவுள் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது சாலமோன் என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். கடவுள் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் சாலமோன் என்ன செய்கின்றான்? ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் கடைசி காலங்களிலே அவன் ஞானம் மழுங்கியவனாக மாறிவிடுவதை விவிலியத்திலே நாம் வாசிக்க காண்கின்றோம். எவ்வாறெனில், பிற இன பெண்களை மனைவிகளாக்கி கொண்டு அவர்களுடைய மனம் வேதனைப்படும் என்பதற்காக அவர் கட்டிய அந்த ஆலயத்திலே, அரண்மனையிலே பிற தெய்வங்களுடைய சிலைகளை எல்லாம் கொண்டு அங்கே அடுக்கி வைக்கின்றார். அவ்வாறாக வேற்று தெய்வ வழிபாட்டில் விழுந்து சாலமோன் இறைவனுடைய சாபத்தை வாங்கி கட்டிக்கொள்கின்றார். அதற்கு ஒரு முடிவு வருகின்ற நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். இந்த யோயாக்கிம் மன்னனை அவனுடைய இந்த பிரதெய்வ வழிபாடுகளை எல்லாம் நெபுகத்நேசர் நொறுக்கி எறிகின்றான். நெபுகத்நேசர் மன்னன் நொறுக்கி எறிந்துவிட்டு இந்த யோயாக்கின், அவனுடைய தாய், அவனுடைய மனைவி, அவனுடைய அமைச்சர்கள், அவனுடைய சிற்பக் கலைஞர்கள், அவனுடைய வலிமை நிறைந்த இளமை நிறைந்த படை வீரர்கள் எல்லோரையுமே சிறைபிடித்து செல்கின்றான். அன்புமிக்கவர்களே, ஒருபோதும் யோயாக்கிம் கனவிலே கூட நினைத்திருக்க மாட்டான், நான் மாபெரும் மன்னன், யூதேயாவுடைய அரசன், என்னை சிறை கைதியாக கடவுள் மாற்றுவார் என்று அவன் எண்ணவே இல்லை. அவனுடைய உள்ளம் மமதியிலே நிறைந்திருந்தது. யாவே கடவுள் என்ன கடவுளா? அவரை விடவும் மேன்மையான கடவுளை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி அவன் மனைவியர்களுடைய, அவன் வைத்திருந்த பெண்மணிகளுடைய எல்லா வேற்று தெய்வங்களை வழிபட்டதனுடைய தண்டனை அங்கே அவனுக்கு கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பாறை மீது கட்டப்பட்ட வாழ்வு என்பது இறைவன் மீது கட்டப்பட்ட வாழ்வு. அந்த ஒரே இறைவனை நம்புகிறேன் என்று நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கையிடுகின்றோம். அந்த அறிக்கையை ஏற்று அதன்படி நாம் வாழ்கின்றோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து என்கின்ற அந்த பாறை மீதுதான் நம் வீட்டை நாம் கட்ட வேண்டும். ஆனால் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் எத்தனை பேர் வீடு கட்டுவதற்கு முன்னால் வாஸ்து சாஸ்திரங்களை பார்க்கின்றோம், நல்ல நேரம் சகுனம் பார்க்கின்றோம். இத்தனை மணிக்குள்ளாக தான் என்ன செய்ய வேண்டும்? வீடு பாதுகாக்க வேண்டும். இத்தனை மணிக்கு தான் தாலி கட்ட வேண்டும். இத்தனை மணிக்கு தான் குழந்தைக்கு நூலு கட்ட வேண்டும். இத்தனை மணிக்கு தான் கல்லறையில் பால் காய்ச்ச வேண்டும் என்றெல்லாம் நாம் சகுனம் பார்க்கின்றோம். இந்த சகுனம் பார்ப்பது யோயாக்கிம்
செய்த வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு ஒப்பானது என்பதை உங்களால் மறுக்க இயலுமா? இயலாத அன்புக்குரியவர்கள், அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே கிறிஸ்து என்கின்ற அந்த பாறை மீது கட்டப்பட்டவர்களாக நல்ல நேரத்தை விடவும் அந்த நேரத்தை படைத்த கடவுள் மேலானவர் என்ற எண்ணம் எப்போது நமக்கு வருகின்றதோ அப்போதுதான் நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். அந்த வாழ்வுதான் கிறிஸ்து என்ற பாறையின் மீது கட்டப்பட்ட வாழ்வின் முதல் அம்சம். அதை நம் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்கின்ற போது நம்முடைய வாழ்வு என்பது கிறிஸ்துவின் வார்த்தைகளின் மீது கட்டப்பட்டதாக அமைய வேண்டும். மாறாக ஜோசியருடைய வார்த்தைகள் அல்ல, நேரம் பார்க்கின்ற அவர்களுடைய வார்த்தைகளில் அல்ல என்பதை இந்த நாளில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே முதல் வாசகம் அருமையான ஒரு எச்சரிக்கையை நமக்கு யோயாக்கின் நிகழ்வு வழியாக தருகின்றது. யோயாக்கினுடைய அரசை ஆண்டவர் தூக்கி எறிந்து விட்டார், அதை எழுந்து நொறுக்கி விட்டார். அதன் பின் அந்த நாடு அங்கே ஒரு புது மலர்ச்சியை காண்கின்றது. எனவே நாம் நம் வாழ்வில் இன்று என்னுடைய அடித்தளம் கிறிஸ்து என்கின்ற என்னுடைய மீட்பருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட இல்லமாக என் வாழ்வு அமைந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதற்கான அருள் வேண்டி இந்த வழியிலே நாம் இணைந்து தொடர்ந்து ஜெபிப்போம். திருமுழுக்கு வருகின்றவர்கள் முன் வருக. அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கும் இறையாட்சிக்கும் நுழைவாயில், எல்லா இறையருளுக்கும் தொடக்கம் முதலுமானது. திருமுழுக்கு பெறும் ஒரு குழந்தை திருச்சபையின் உறுப்பினராகின்றார். கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று அவருடைய அரசு குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றார். கிறிஸ்தவ வாழ்வின் எல்லா உரிமைகளையும் கடமைகளையும் அக்குழந்தை பெற்றுக்கொள்கின்றார். நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள வாழ்வு, நற்செய்தியை வாசித்து கிறிஸ்துவை போல் இறை ஆட்சியில் ஆர்வம் கொண்டு ஜெபத்தையும் உழைப்பையும் தனதாக்க திருமுழுக்கு பெறுபவர் உரிமை பெறுகின்றார். எனவே இந்த குழந்தையை இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்க்க வேண்டியது எல்லா கிறிஸ்தவர்களும், முக்கியமாக பெற்றோர், ஞான பெற்றோருடைய கடமை. அதை உணர்ந்து கொண்டு இந்த சடங்கிலே நாம் பங்கு பெறுவோம். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? இவான் ஹெய்டின். இவான் ஹெய்டினுக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் இவான் ஹெய்டினுக்கு திருமுழுக்கு கேட்கின்றீர்கள். இவர் கடவுளின் கட்டளை கடைபிடித்து கிறிஸ்து கற்றுத்தந்தது போல கடவுளுக்கும் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ இவரை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கின்றீர்களா? ஞான தாய் தந்தையரே, இக்குழந்தைகளின் பெற்றோர் அவருடைய கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? எவ்வாறு உதவி புரிவீர்கள்? எப்படி அவங்களுக்கு உதவி புரிவீர்கள்? அந்த குழந்தைக்கு ஞான காரியங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். அப்படிதான் உதவி புரிய வேண்டும். இவான் ஹெய்டின், கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உம் மீது சிலுவை அடையாளம் வரைகின்றேன். பின்னர் உம் பெற்றோரும் ஞான தாய் தந்தையும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உம் மீது வரைவார்கள்.
அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு பெற இருக்கின்ற குழந்தைக்காகவும் இவருடைய பெற்றோர், ஞான பெற்றோர், திருமுழுக்கு பெற்ற நம் அனைவருக்காகவும் கிறிஸ்துவின் இரக்கத்தை வேண்டுவோம். உமது இறப்பு உயிர்ப்பு என்னும் ஒளி வீசும் தெய்வீக மறைபொருளால் திருமுழுக்கின் வழியாக இக்குழந்தை மறுபிறப்படைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு உறுதி பூசல் வழியாக இவர் நம்பிக்கையுள்ள சீடனாகவும் உமது நற்செய்தியின் சாட்சியாக விளங்க செய்தல் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியின் வழியாக இவனை விண்ணரசின் பேரின்பத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோர், ஞான பெற்றோர் இந்த குழந்தைக்கு நம்பிக்கையின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுரு பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்சாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் வாழும் இறைவா, தீமையின் ஆவியாம் தீயோனின் ஆதிக்கத்தை அகற்றி இருளில் இருந்து மனிதனை விடுவித்து ஒளியின் அரசில் கொண்டு சேர்க்க உம் திருமகனை உலகுக்கு அனுப்பினீர். இந்த குழந்தையை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவியார் குடிகொள்ள செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகி அதே கிறிஸ்துவின் ஆற்றல் நம்மை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்பு சகோதரமே, எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தைக்கு நீரினாலும் தூய ஆவியாலும் புது வாழ்வு அளித்திடுமாறு ஜெபிப்போமாக. இறைவா, கண்ணுக்கு புலப்படாத வல்லமையால் அருளடையாளங்கள் பயனளிக்க செயலாற்றுகின்றீர். தண்ணீரை புதுப்பிறப்பின் அடையாளமாக மாற்றினீர். பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலை கால் நனையாமல் கடக்கச் செய்தீர். யோர்தான் நதியில் இதே நீரினால் உம் திருமகன் கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றார். சிலுவையில் அவருடைய விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடச் செய்தீர். ஆண்டவரே, தொட்டியில் உள்ள நீர் முழுவதிலும் தூய ஆவியின் வல்லமை உம் திருமகன் வழியா இறங்குவதாக. திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு பெற்றோரே, ஞான பெற்றோரே, திருமுழுக்கின் வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்குழந்தை அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் ஆவியாலும் புது வாழ்வு பெறப்போகின்றார். இந்த இறை வாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய நீங்கள் இவரை நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும். எனவே உங்கள் நம்பிக்கையால் தூண்டப்பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதில் தான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்றார்கள். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்தின் காரணன் தலைவன் சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாம் இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடம் பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரை
தூய கத்தோலிக்க திருச்சபை, புனிதர்களின் சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, முடிவில்லா வாழ்வை நம்புகின்றீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து நாம் அறிக்கையிட்ட திருச்சபை நம்பிக்கையில் இவான் ஹைடின் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? இவான் ஹைடின் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் என்னை கழுவுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் இறைவன் இக்குழந்தையை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினால் தூய ஆவியால் மறுபிறப்பளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து இவர் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகின்றார். எனவே இவர் இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்பாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவாராக. இவான் ஹைடின், நீர் புது படைப்பாய் மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றாய். இந்த வெண்ணிற ஆடை மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உறவினரின் சொல்லால் முன்மாதிரியால் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. பெற்றோரே, ஞான பெற்றோரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாமல் காக்குமாறு உங்களிடம் ஒளி ஒப்படைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இந்த குழந்தை ஒளியின் மகனாய் என்று வாழ்வாராக. நம்பிக்கையில் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார். நீ அவரது வார்த்தையை காதால் கேட்கவும் நாவால் அறிக்கையிடவும் அவரை செய்தருள்வாராக. காணிக்கை பாடல். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா, உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. கொடுக்கும் பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இணைந்து ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், புனிதங்களுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்றாய் சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் திருச்சபை நினைவு கூறும். திருச்சபையின் மக்களின் தேவைகளையும் வேண்டல்களையும் நினைவு கூறும். சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியில் தங்கள் வேண்டுதலையும் நன்றியையும் ஒப்புக் கொடுக்கின்ற சூசை மிக்கேல் கலா என்னும் குடும்பத்தினர்களின் நன்றிகளை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தந்தையும் தாயுமாக குடும்பத்தை நீர் காத்தருள்வீராக. சுஜித், டெல்பின், விஜய், ஏஞ்சலின், ஜோனா என்னும் குடும்பத்தினரின் நன்றியையும் அவர்கள் சந்திக்கின்ற கடன் பிரச்சனைகள் நீங்குவதற்கான வழிமுறைகளையும் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டிய அருள் நலன்களையும் நீர் நிறைவாக பொழிந்தவர்களை காத்தருளும். மேலும் உடைய நன்றி வழியாக ஜெபிக்கின்ற சுமேஷ் சிங், ஜின்சி, இவான் ஹைடின், ஜியோரிஸ் ஹாப்சல் என்னும் மது பிள்ளைகளையும் அன்பின் நிறைவை அடையச் செய்து இவர்களின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி இவர்கள் விரும்பி வேண்டுகின்ற இதய ஆவல்களை எல்லாம் நிறைவேற்றும் தந்தையாக அவர்களை காத்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளை திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாய் புனித மரியா, அவர் கணவர் யோசேப்பு, திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் மக்கு வந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணகத் தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எம் வாழ்வில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழ் துணையாளன் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக என்னில் வாழ் துணையாளன் நீ அல்லவா. என்னை நாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக. என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில்
வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் குடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் முழந்தாளிடுவோம். அன்புமிக்கவர்களே, இதோ நம்முடைய நடுவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம். இந்த வேளையிலே நம்மை படைத்தவரும் பராமரித்தவரும் பாதுகாப்பவரும் நமக்கு பக்கபலமாய் இருக்கின்றவருமான இந்த கிறிஸ்துவை விட வேறு துணை யார் உலகில் உண்டு? இந்த மூவொரு இறைவனை நாம் ஆராதித்து போற்றுவோம். தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு கொடுக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம்.
உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இறைவன் நம்மை படைத்திருக்கின்றார். அவருடைய அன்பிலே நாம் தினமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேட்காதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைகளை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்ப்போம். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம் மனம் கூறினாலும் நமது சுயநலம் அதை தடுத்து விடுகின்றது. ஆனால் இதோ இங்கிருக்கின்ற ஆண்டவர், தன்னையே உலகத்துக்கு உடைத்து கொடுத்தவர், சிலுவையிலே கடவுளின் அன்பு எது என்பதை, அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் எது என்பதை சொன்னவர். மகனே மகளே, நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் தெரியுமா என்று சொல்லி, இவ்வளவு கொஞ்சமல்ல, இதோ இந்த அளவு உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி 2 கரங்களையும் விரித்து சிலுவையில் தன்னை தந்தவர். கடவுள் அன்பு, மனித அன்பு என்ற 2க்கும் இணைப்பின் பாலமாக இருப்பதுதான் மனித அன்பு என்பதை உணரச் செய்த இந்த ஆண்டவரை நம் கண்களால் நாம் காணவில்லை. அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. சேர்ந்து ஜெபிப்போம். தொடும் என் கண்களை உம்மை நான் இயேசுவே, என்னோடு வாழ்கின்ற அயலாரிலே உம்மை நான் கண்டுகொள்ள வரம் தாரும். காண வேண்டுமே. ஆண்டவரே, எங்கள் கண்களால் நாங்கள் பார்ப்பதெல்லாம் உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள். இன்று எங்களுடைய கைகளில் இருக்கின்ற செல்போனிலே, டிவியிலே, தொலைக்காட்சியிலே நாங்கள் வேண்டாத சீரியல்களையும் கதைகளையும் சண்டை சச்சரவுகளையும் எல்லாம் பார்த்து பார்த்து எங்கள் மனங்கள் எல்லாம் மழுங்கி போயிருக்கின்றது. அதற்காக எங்களை மன்னியும். நல்லவற்றை காண்பதற்கு, உம்முடைய விவிலியத்தை எடுத்து பார்ப்பதற்கு, அதை வாசிப்பதற்கு எங்கள் கண்களை ஆசீர்வதியும். தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, எங்கள் காதுகளிலே கேட்பது என்ன? கெட்ட வார்த்தை, அடுத்தவரை பற்றிய புரணி பேச்சுக்கள், அடுத்தவரை பற்றிய குற்றம் குறைகள் என்று தானே நாங்கள் கேட்கின்றோம். சினிமா பாடல்கள், வேண்டாத திரைப்படங்கள் என்று எங்கள் காதை நிரப்புகின்ற எத்தனையோ விஷயங்கள் எங்களை விடுவியும். உம்முடைய இறை வார்த்தையை கேட்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். உம்மை புகழும் கிறிஸ்தவ பாடல்களை கேட்க எங்கள் காதுகளை திறந்தருளும். உம் குரலை கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, எங்கள் கோபம் வரும்போது நாங்கள் என்னெல்லாம் வார்த்தைகள் வீசிவிடுகின்றோம். பெற்ற தாய் என்று தந்தை என்று பார்க்காமல் அவர்களை உதாசீனப்படுத்தி பேசுகின்றோம். பிள்ளைகள் மீது கடும் கோபத்தை கொட்டி தீர்க்கின்றோமே. அந்த பிள்ளைகள் மனவேதனைப்படும் என்பதை உணர்ந்தும் அந்த கோபத்தினுடைய உச்சத்திலே நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைகளை காயப்படுத்துகின்றோம். எங்கள் வீடுகளில் உள்ள நிலைகளை பார். கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது எங்கள் நாவு பேச மறுக்கின்றது.
அதற்கு பதிலாக அவரிடம் என்ன குற்றம், என் கணவரிடம் என்ன குறை என்று சொல்லும்போது நிறுத்தாமல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, அந்த நிலைகளை மாற்றும். நல்லதை பேச எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் நாவை தொட்டு எங்களை புனிதப்படுத்தும் நல்ல வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகளை பேசி எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் சொல்கின்ற வார்த்தைகள் பிறரை எவ்வளவு காயப்படுத்துகின்றன, பிறருக்கு எவ்வளவு மனவேதனையை தருகின்றது, பிறரை எவ்வளவு கொச்சமாக நாங்கள் பேசிவிடுகின்றோமே. இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி எங்களை நல்லதை பேசி எங்கள் நாவை ஆசீர்வதியும். தொடும் என் நாவினையே புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே புகழை பாட வேண்டுமே. தொடும் என் நாவினையே புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே புகழை பாட வேண்டுமே. ஆண்டவரே, எங்கள் உடலை பாரும். எங்கள் உடல்களில் இன்று எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ புதிய புதிய நோய்களோடு நாங்கள் அல்லல் படுகின்றோம். தீராத வலிகள், காயங்கள், எங்களுடைய உள் உறுப்புகளில் இருக்கின்ற குறைபாடுகள், எங்களுடைய மூளை, இதயம், நரம்பு மண்டலம், தைராய்டு சுரப்பிகள், மூட்டிலே இருக்கக்கூடிய தேய்மானங்கள், இன்று எத்தனையோ நோய்கள் எல்லாம் மருத்துவர்களே எங்களை கைவிட்டாலும் ஒருபோதும் எங்களை கைவிடாத மருத்துவரே, எங்கள் உடலை தொட்டு எங்களை குணமாக்க வல்லமை தாரும். ஆரோக்கியமான உணவை உண்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். நல்ல முறையிலே உடல் உழைப்பை கொடுப்பதற்கு எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தாரும். எங்கள் உடலில் இருக்கின்ற எல்லா நோய்களையும் நீர் குணப்படுத்துவீராக. தொடும் என் உடலினையே என் நோய்கள் தீர வேண்டுமே, இயேசுவே என் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே என் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, நீ தொட்டால் நான் குணமாவேன். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் நோய்கள் குணமாகும். சுகர் நோய்கள், பிரஷர் நோய்கள், அல்சர் நோய்கள், வாத நோய்கள், சிறுநீரக கற்கள், எல்லா அடைப்புகள், நரம்பு பலவீனங்கள், கண் பார்வை குறைபாடுகள், காது கேட்பதின் தடைகள், கைகால் நடுக்கங்கள், மது நோய்க்கு அடிமையான நிலைகள், எல்லா நோய்களையும் தீரும் ஆண்டவரே. உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் கூடும் என்று நம்புகிறோம். தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே. ஆண்டவரே, இயேசுவின் மனங்களை தொடும். ஒருவர் சொன்ன வார்த்தையினால் எங்களுக்கு தூக்கமில்லை, மறக்க முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை. ஏன் இந்த நிலை? மனக்காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. எங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிவிட்டானே, இப்படி செய்து விட்டானே என்று சகோதரங்களை, உடன்பிறப்புகளை, மன்னிக்க முடியாத நிலைகளை மாற்றும். உள்ளத்துக்கு ஆறுதலை தாரும். மன நோய்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், மனதில் ஆறுதல் வரட்டும். நம்முடைய எல்லா நிலைகளையும் அறிகின்ற ஆண்டவர், நம்முடைய சோதனையிலும் வேதனையிலும் கூடவே இருக்கின்றவர், நம்மை முழுமையாக தொடுகின்றார். நம்முடைய உடல் மட்டுமல்ல, மனம் மட்டுமல்ல, ஆன்மாவையே தூய்மைப்படுத்த தொட வல்லவர் ஆண்டவர் ஒருவரே. நம் உள்ளத்தை மாற்ற, நம் வாழ்வை மாற்ற, நம் பாவ பழக்கங்கள் மாற, பலவீனங்களிலிருந்து பலம் பெற, கிறிஸ்துவே என் ஆற்றல் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்திட ஆண்டவரிடம் எதை ஆண்டவர் நமக்கு தொட வேண்டுமோ, நம்முடைய குடும்பத்தில் எந்த நிலையை அவர் தொட வேண்டுமோ
அதையெல்லாம் இப்பொழுது சற்று நேரம் மௌனமாக இயேசுவிடம் எடுத்து சொல்வோம். இயேசுவே, உம்மையன்றி எனக்கு செவி சாய்க்க இந்த உலகில் யாருண்டு? நண்பர்கள் கேட்டுக்கொண்டு அதை வெளியே சொல்லி கேவலப்படுத்த தயாராக இருக்கின்றார்கள். உறவினர்கள் அதை கேட்கும்போது உனக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலே வேணும் என்று சொல்லி உள்ளத்திலே சந்தோஷப்படுகின்றார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் ஒருவர் தானே எங்கள் கவலைகளை, துக்கங்களை, வேதனைகளை, வருத்தங்களை, நோய்களையும் எல்லா குறைபாடுகளையும் இடர்பாடுகளையும் அறிந்து மனம் உருகி வேகக்கூடிய, மனம் நொந்து அழுகின்ற மகனே, மகளே, கலங்காதே, உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று சொல்லி தேற்றும் வல்லமை நீர் ஒருவர் தானே. ஏதோ நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே உங்களிடம் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை, எங்கள் இதயத்தில், உள்ளத்தில், ஆன்மாவில் இருக்கின்ற அந்த வருத்தத்தை இதோ உடைய சந்நிதியிலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஏற்றி எங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதில் இருக்கின்ற தடைகள் மாற வேண்டும் என்று, திருமண தடைகள், வீடுகள் கட்டுவதில் இன்று எத்தனையோ நம்முடைய பாரங்களில் உள்ளன. சொல்ல முடியாத, யாரிடம் கூற முடியாத நோய்களோடு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இயேசு, நீர் அறிகின்றீர், நீர் காண்கின்றவர், நீர் எங்களை காக்கின்றவர். கண்ணை ஏறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இந்த வேளையிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த எளிய பிள்ளைகளை அவருடைய ஜெபங்களுக்கு செவி சாயும் ஆண்டவரே. அவற்றை நிறைவேற்றி தாரும். நீரே தஞ்சம் என்று, நீரே அடைக்கலம் என்று, நீரே சரணாகதி என்று வந்துள்ள இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். மகிழ்ச்சியோடு வீடு திரும்ப செய்தருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று திருப்பாடலில் நாங்கள் வாசிக்கிறோமே. இதோ இந்த மக்களை, இந்த கண்ணீரை நிரக்களிப்பாக மாற்றுவீராக. இந்த பிள்ளைகள் இந்த நேரத்திலே மௌனமாக உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதியும். இதோ நான் இருக்கிறேன், நீ அஞ்சாதே, நான் இருக்கிறேன், உனக்கு என் கவலை என்று சொல்லி இந்த பிள்ளைகளை நீர் தேற்றும் அப்பா. இவர்கள் இந்த நேரத்தில் சொல்லும் இந்த ஜெபத்தை ஏற்று அவற்றை நிறைவேற்றுகின்ற நம்பிக்கையிலே ஆண்டவரே இது எனக்கு தாரும் என்று உறுதியோடு, பாசத்தோடு, நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம். இந்த நேரத்தில் சற்று நேரம் நாம் மௌனமாக ஆண்டவரிடம் நம்முடைய தேவையை எடுத்து சொல்வோம். மௌனமாக எல்லோரும் சேர்ந்து மாண்பியர் கீதத்தை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். மாண்புயர்வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மேலான ஆட்சியில் நிறைவாக பங்கு கொள்ள வரம் அருளும். உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் வழிபாடுகள் நிறைவடைந்தவுடன் நமக்கு நேர்ச்சை கஞ்சியானது வழங்கப்படுகின்றது. அந்த நேர்ச்சை கஞ்சி வழங்குகின்ற நன்கொடையாளர்கள் சுமேஷ் சிங் ஜின்சி குடும்பத்தினர்கள். அந்த குடும்பத்தின் தேவைகள் நிறைவேறவும் அவர்களுக்கான நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அந்த குடும்பத்துக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி பாடல். பாவ